சக்தியால் இணைந்த உள்ளங்களுக்கு வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வணங்கி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வருடத்திற்கான நவராத்திரி திருவிழா செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. நாம் இந்த வீடியோவில் நவராத்திரியின் சிறப்பை பற்றியும் நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும் நான் என்னோடய வீட்டில் நவராத்திரியின் முதல் நாளை எப்படி கொண்டாடினேன் என்பதை பற்றியும் பார்க்கலாம். நவராத்திரியை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? இது பலருக்கும் தெரிந்த கதைதான். மகிஷன் என்ற அசுரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்து சாகாவரம் வேண்டினான். ஆனால் பிரம்மதேவனோ பூமியில் பிறந்த யாவருக்கும் முடிவு என்பது நிச்சயம் உண்டு, அதனால் வேறு வரம் கேள் என்றார். உடனே மகிஷன் தனக்கு ஒரு பெண்ணால் மட்டுமே அழிவு நேர வேண்டும் என்று பெண்ணை மிக சாதாரணமாக நினைத்து வரம் கேட்டான். பிரம்மதேவனும் அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு தந்து விடுகிறார். வரம் பெற்ற மகிஷன் சும்மாவா இருப்பான்? அவன் ஆட்டம் தாங்க முடியல. அனைத்து ஜீவராசிகளையும் துன்புறுத்தினான். அவன் தேவர்களையும் விடவில்லை. தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்தியிடம் சென்று முறையிட்டனர். அவர்கள் தம் மூவரின் சக்தியினையும் ஒன்றிணைத்து துர்கா தேவியை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு தன்னுடைய ஆயுதங்கள் மற்றும் தேவர்களுடைய ஆயுதங்களையும் போரிட வழங்கினார்கள். தன் அவதார நோக்கமான மகிஷனை வதம் செய்ய துர்காதேவி புறப்பட்டாள். துர்காதேவியின் பேரழகில் மயங்கிய மகிஷன் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டான். அப்பொழுது துர்க்கை தன்னை போரிட்டு வெற்றி பெறும் வீரனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூற போர் தொடங்கியது. இந்த போர் 9 நாட்கள் நடைபெற்றது. 10வது நாள் துர்க்கை மகிஷனை போரில் வென்று மகிஷாசுர மர்த்தினியாக காட்சி தந்தாள். துர்க்கை போரிட்ட 9 நாளை நாம் நவராத்திரியாகவும் வெற்றி பெற்ற 10வது நாளை நாம் விஜயதசமியாகவும் கொண்டாடுகிறோம். இனி நவராத்திரியின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்றும் அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரி என்றும் வழிபடுகிறோம். வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் வருகிறது. அதில் நாம் புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் சாரதா நவராத்திரியைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். இந்த நவராத்திரியில் நாம் 3 சக்திகளை வழிபடுகிறோம். முதல் 3 நாட்கள் இச்சா சக்தியாகவும், அதாவது அம்பிகையை தைரியத்தை வழங்கும் துர்காதேவியின் சொரூபமாக வழிபடுகிறோம். அடுத்த 3 நாட்கள் கிரியா சக்தியாகவும், அதாவது அம்பிகையை செல்வத்தை வழங்கும் லக்ஷ்மி தேவியின் சொரூபமாக வழிபடுகிறோம். கடைசி 3 நாட்கள் ஞான சக்தியாகவும், அதாவது அம்பிகையை கல்வி வழங்கும் சரஸ்வதி தேவியின் சொரூபமாக வழிபடுகிறோம். கடைசியாக அம்பிகை வெற்றி பெற்ற திருநாளை நாம் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். இந்த நவராத்திரி நாட்களில் நாம் அம்பிகையை வணங்கி வாழ்க்கைக்கு மிக முக்கிய தேவைகளான கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றை பெறுவோம். எங்கள் வீட்டில் நவராத்திரியின் முதல் நாள் எப்படி வழிபாடு செஞ்சேங்கிறத பார்க்கலாம். எங்கள் வீட்டில் கொலு வைக்கும் பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன். நவராத்திரியின் முதல் நாள் ட்ரெஸ் கலர் ஒயிட். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு சிறப்பாக அலங்காரம் செஞ்சு பிரசாதமாக வெண்பொங்கல் செய்து வச்சு வழிபட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபா கோயிலில் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவாங்க. எப்படின்னா, பாபாவை அம்பிகையாக பாவித்து 10 நாட்களும் அலங்காரம் செய்வாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவிற்கும் அதே மாதிரியான அலங்காரம் செய்து வழிபடுகிறேன். முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கான வழிபாடு என்பதால் நான் பாபாவிற்கு துர்க்கையம்மனின் அடையாளமாக திரிசூலம் வைத்து வழிபாடு செய்தேன். எல்லாருக்கும் நலம், வளம் மற்றும் அனைத்தும் கிடைக்க வேண்டினேன். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த நவராத்திரி திருவிழாவை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். என் சேனலுடன் இணைந்திருங்கள். என்னுள் இருந்து செய்வதும் செய்ய வைப்பதும் குருவே. ஓம் சாய்ராம்.